Hi friends, நம்மளோட யூடியூப் சேனல்ல டெய்லி மார்னிங் 6 o'clock வந்து 2023யோட கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர்வியூவா வந்து கவர் பண்ணிட்டு வரோம். நேற்று நம்ம பார்த்த 2023ஆம் ஆண்டினுடைய முக்கிய நியமனங்களினுடைய பார்ட் 2 கண்டினியூஷன் தான் வந்து இந்த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்தியாவினுடைய சாலிசிட்டர் ஜெனரல். சாலிசிட்டர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் இருக்காரு இல்லையா, அவருக்கு ஒரு உதவி செய்யற வழக்குரைஞர் தான் வந்து பேர் என்னன்னா சாலிசிட்டர் ஜெனரல் சொல்றோம். நம்ம இந்தியாவினுடைய சாலிசிட்டர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா துஷார் மேத்தா. அவருடைய பதவிக்காலம் வந்து 3 ஆண்டுகள் வந்து இருக்கும். இவரை வந்து யார் யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அமைச்சரவை நியமன குழு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 78வது ஐநாவினுடைய பொது சபை தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டென்னிஸ் பிரான்சிஸ். நெக்ஸ்ட் என்னன்னா பேடிஎம் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாவேஷ் குப்தா. அடுத்ததா தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர் பிரகாஷ் ஸ்ரீவத்சவா. இவர் வந்து கொல்கத்தா ஹைகோர்ட்ல ஜட்ஜா வந்து ஒர்க் பண்ணி ஓய்வு பெற்று இருப்பாரு. இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயன்றது எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 2010 அக்டோபர் 18 வந்து ஏற்படுத்தப்பட்டது. இதனுடைய தலைமையிடம் வந்து சென்னையில இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம் தலைமை தகவல் ஆணையர். இந்த தலைமை தகவல் ஆணையர் யார் நியமிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிப்பாரு. பரிந்துரை செய்யற குழுல யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரதமர், எதிர்கட்சி தலைவர், அமைச்சரவை குழு வந்து இருக்கும். இந்த தலைமை தகவல் ஆணையருடைய பதவிக்காலம் வந்து 3 ஆண்டுகளா வந்து இருக்கும். தற்போதுள்ள தலைமை தகவல் ஆணையர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரலால் சமரியா. இந்திய தகவல் ஆணையத்தினுடைய முதல் தலைமை தகவல் ஆணையர் யாருன்னு பாத்தீங்கன்னா வஜாஹத் அபிபுல்லா. முதல் பெண் தலைமை தகவல் ஆணையர் யாருன்னு பாத்தீங்கன்னா தீபக் சிந்து. ஓகே, அடுத்ததா செயலின் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அமரேந்து பிரகாஷ். செயல் என்பது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். அதாவது இது ஒரு பொதுத்துறை நிறுவனம், எஃகு தயாரிக்கிற ஒரு நிறுவனம். இதனோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கு. ஓகே, அடுத்ததா எஸ்பிஐனுடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தினேஷ் குமார் காரா. 1955 ஜூலை 1ஆம் தேதி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்றது எஸ்பிஐன்னு சொல்லிட்டு பெயர் மாற்றப்பட்டிருக்கும். இதனோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மும்பை, மகாராஷ்டிரால இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சஞ்சீவ் வி கங்காபூர்வாலா. அவருடைய பதவிக்காலம் வந்து 62 வயது வரைக்கும் இருக்கும். நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்துல தற்போது ஒரு தலைமை நீதிபதியும் 74 நீதிபதிகளும் வந்து இருக்காங்க. அடுத்ததா யூபிஐனுடைய பாதுகாப்பு தூதர். யூபிஐனா யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். அதனுடைய சேஃப்டி அம்பாசடர் யாருன்னு பாத்தீங்கன்னா பங்கஜ் திரிபாதி. இவர் வந்து ஒரு ஆக்டர். அடுத்ததா மத்திய விஜிலன்ஸ் கமிஷனர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்றது சந்தானம் கமிட்டியினுடைய பரிந்துரைப்படி வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இந்த கமிஷனருடைய பதவிக்காலம் வந்து 4 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரைக்கும் வந்து இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூவேஷனை நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.